வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் டாபிக் உள்ள போவோம். நம்ம பார்க்க போகிறது 3ஆம் பாவகம். இந்த 3ஆம் பாவகத்திற்குள் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்னென்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ 3ஆம் பாவகம் அப்படின்னாலே பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் தைரியம், வீரியம், புகழ், கீர்த்தி அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த 3ஆம் பாவகம்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத பார்த்துருவோம். சரி, 3ஆம் பாவகத்தை உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ இந்த உபஜயஸ்தானம்னா என்னன்ற அடுத்த ஒரு கேள்வி வருது. மற்ற பாவகங்கள் நல்ல பலனை தராது இருக்கும் பொழுது உபஜயம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது இது ஒரு பாவகம் உங்களுக்கு வெற்றியை தரும், ஜெயம்னா வெற்றி. அப்போது உபஜயஸ்தானம்னா வெற்றி ஸ்தானம் அப்படின்றதையும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போது 3ஆம் வீடு அப்படின்றது ஒரு வெற்றி ஸ்தானம் அப்படின்றதையும் சொல்லிடலாம். ஸோ அப்போ 3ஆம் வீட்டுக்குள் ஒளிந்திருக்கும் ஒரு சில ரகசியங்கள் என்ன? அதாவது எல்லாருமே சொல்லிடுறாங்க தைரியம், வீரியம், புகழ், கீர்த்தின்னு. ஸோ அது மட்டும்தானா அப்படின்னா இல்லை. இயல், இசை, நாடக அமைப்புகள் 3ஆம் வீடு. நல்ல டைமிங் சென்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கரெக்டான டைமிங் சென்ஸில் ஜோக் அடிக்கிறாருப்பா அப்படின்னு. அந்த நேரத்திற்கு தான் அந்த ஜோக் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜோக்கை திரும்பி யோசித்து பார்த்தோன்னா சிரிப்பு வராது. அந்த மாதிரி டைமிங் சென்ஸுக்கு அடிக்கிற ஜோக் 3ஆம் இடம். அதுக்கப்புறம் நம்ம எத்தகைய வீரியத்துடன் இருக்கோம், அதாவது படுக்கை அறையில் எத்தனைய வீரியத்துடன் இருக்கோம் அப்படின்றது 3ஆம் பாவகம். அதுக்கப்புறம் 3ஆம் பாவகத்தில் இன்னொன்று ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, பொழுதுபோக்கு என்ன அப்படின்றது. அதாவது ஹாபி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த ஹாபியை குறிப்பதும் 3ஆம் பாவகம் தான். உதாரணத்துக்கு 3ஆம் பாவகத்துடன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 3ஆம் பாவகத்துடன் சுக்கிரன் தொடர்பு கொள்கிறார். ஒரு ஹாபியாக யூடியூப் சேனல் கூட ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கணும். அதுக்கப்புறம் நல்ல புகழ், நற்புகழ், கெட்ட புகழ், மற்ற கிரகங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது, சனி உட்காந்துட்டு இருக்கும்போது, ராகு உட்காந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கெடுக்கும். இயல்பாக இருந்ததுன்னா நல்ல புகழ், நற்புகழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள். அதுக்கப்புறம் ஒரு 8ஆம் இடம் வழியாக ஒரு பிரச்சனை வந்தால் 8க்கு 8ஆன 3ஆம் இடம் வழியாக அந்த பிரச்சனை தீரும் அப்படின்ற அடிப்படையில் 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானமாக அமையுது. அதுக்கப்புறம் சில சமயத்தில் இளைய சகோதரர்கள், அதாவது இளைய சகோதரர்கள் அப்படின்னு குறிக்கிறதும், சகோதர சகோதரிகள் அப்படின்னு குறிக்கிறதும் பார்த்திங்கன்னா 3ஆம் பாவகம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் 3ஆம் பாவகத்திற்குள் ஒளிஞ்சிருக்கிறது முயற்சி ஸ்தானம் அப்படின்றது 3ஆம் வீடு தான். அதாவது முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 3ஆம் பாவகத்தின் வழியாகத்தான் வரும். எனக்கு இந்த 3ஆம் பாவகம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மால் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு 3ஆம் பாவகத்திற்குள் நிறைய ஆதிபத்தியங்கள் இருக்குது. அந்த ஆதிபத்தியங்கள் ஒவ்வொன்றும் செயல்படும் பொழுது அற்புதமாக இருக்கும். இது எப்படா நடக்குது நமக்கு அப்படின்றதே நம்மளால் ஜீரணிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் 3ஆம் பாவத்துக்குள்ளே இருக்குது. உதாரணத்திற்கு ஒரு புணர்ப்பு தோஷம் இருக்குதுன்னு வச்சுப்போம். சந்திரனும் சனியும், தேய்பிரை சந்திரனும் அல்லது வளர்பிறை சந்திரன், அஷ்டமி நவமி கூட வரல, 3ஆம் பிறை 4ஆம் பிறை சந்திரனும் சனியும் சேர்ந்துருக்கு. இது புணர்ப்பு தோஷம்னு சொல்லப்படுது. இந்த புணர்ப்பு தோஷத்துக்கு விதிவிலக்கு என்ன தெரியுமா? 3ஆம் பாவகத்தில் தான் இருக்குது. 3ஆம் பாவகத்திற்குள் விடாமுயற்சியோடு நீங்கள் செயல்பட்டீர்களானால் உங்களுடைய 3ஆம் பாவகம் சுபத்துவமாக இருந்து நன்றாக இருந்து 3ஆம் அதிபதி தொடர்பு கொண்டு 3ஆம் பாவகத்தோட தொடர்பு கொண்டு விடாமுயற்சியோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா புணர்ப்பு தோஷம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ இந்த 3ஆம் பாவகத்துக்குள் ஏகப்பட்டது இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அங்கீகாரம் ஒருத்தருக்கு கிடைக்குதா, அது 3ஆம் பாவகம் தான். அது ஏன் அது அங்கீகாரம் அப்படின்னு சொல்கிறோன்னா, அதாவது வேலையில் நமக்கு வெற்றி இருக்கா, வேலையில் நமக்கு ப்ரமோஷன் இருக்குதா அப்படின்னா, பட்டம் பதவின்றது 10ஆம் வீடு அப்படின்னாலும் 10க்கு 6ஆம் வீடு தான் 3ஆம் வீடு. 10க்கு 6ஆம் வீடு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் பட்டம் பதவி கிடைக்கும். ஸோ அப்போ 3ஆம் வீடு அங்கீகாரத்தை குறிக்கக்கூடியது அப்படின்றதுலையும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி 3ஆம், அதாவது நிறைய ஆதிபத்தியங்கள், காரகத்துவங்கள் இருக்குது. உதாரணத்திற்கு இன்னொரு ஆதிபத்தியம் என்னென்னா, சில சமயத்தில்
நீங்கள் ஒரு தனிப்பட்ட மதத்தை சேர்ந்தவர், அந்த மத சார்போட ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னும்பொழுது அதுக்கு 3ஆம் வீடு. அதாவது மத சார்போடு இருக்கக்கூடிய, அதாவது இதை எப்படி சொல்கிறது, சரி உங்களுக்குன்னு ஒரு மத கடமைகள் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு சில மத கடமைகள் இருக்குது, அந்த மத கடமைகளை ஒழுங்காக முடிக்கிறீர்களான்றது 3ஆம் வீட்டை இருக்குது. இது இது எதுலேருந்து உருவாக்கப்பட்டதுன்னா நீங்கள் எவ்வளவு விடாமுயற்சியோடு இருக்கீங்கன்றது தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ 3ஆம் வீடு எல்லாத்துக்கும் துணை போகும். ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு விடாமுயற்சி தேவை, ஒரு முயற்சி தேவை. உங்களுடைய வேலையில் நற்பெயர் வாங்கிறதுக்கு உங்களுக்கு முயற்சி தேவை, உங்களுக்கு வெற்றி தேவை. மற்றும் உங்களுடைய ஒரு கார் வாங்குறீங்க, டிரைவ் பண்ணுறீங்க, உங்களுடைய எண்ணம் சிதறாமல் இருப்பதற்கு லக்னமும் உங்களுடைய முயற்சியும் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த மாதிரியாக உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து அந்த எண்ணங்களுக்கு ஒரு உயிர் கொடுத்து அந்த எண்ணங்களை ஒரு முயற்சியோடு ஒரு இடத்தில் ஒரு புள்ளியில் உங்களை நிற்க வைக்கக்கூடியது 3ஆம் பாவகம். இந்த 3ஆம் பாவகத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கலாம். ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோன்னா அந்த ஜாதகத்தில் மற்ற கிரகங்களையும் அந்த 3ஆம் பாவகத்தையும் வச்சு எவ்வளவு விஷயம் சொல்லலாம். நான் சில சமயத்தில் வேடிக்கையாக ஒரு சில பேர்கிட்ட, என்னுடைய நண்பர்கள்கிட்டலாம் 3ஆம் பாவகத்தை வைத்து நான் நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். அது கொஞ்சம் வீரியம் சம்பந்தமான ஒரு சில கேள்விகள் மற்றும் ஆயக்கிளை 64 அப்படின்னு சொல்கிற அமைப்புகளில் ஒரு சில அமைப்புகள் கேள்வியெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அதெல்லாம் சில சமயத்தில் பிரமிக்க வைக்கிற மாதிரியான ஒரு சில பதில்கள். ஆமாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது பொதுவாகவே ஜோதிட ரீதியாக தான், வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஜோதிட ரீதியாக கேட்கும்போது அது ஆமாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஜோதிடத்துக்குள் அந்த 3ஆம் பாவகத்திற்குள் எத்தனை விஷயங்கள் புதைந்திருக்கிறது அப்படின்னு வரும். ஒரு யூடியூப் ஆரம்பிக்க போகிறீங்களா, அந்த யூடியூப்பில் உங்களுக்கு புகழ் கிடைக்கணுமா, 3ஆம் பாவகம். 3ஆம் பாவகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த மாதிரி 3ஆம் பாவகத்தை வைத்து நிறைய எடுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3ஆம் பாவகம் ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு கெட்டு விட்டதுன்னு வச்சுப்போம். அவரால் கோடீஸ்வரனாக ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த மட்டும் முடியாது. அதாவது இப்போ எது கோடி அப்படின்ற அடிப்படைக்கு போயிடுவோம். இப்போ இருக்கிற நம்மளுடைய ஒரு இன்ஃப்ளேஷனில் 1 கோடியே ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்கிற அமைப்பில் இருக்கும். 10 கோடி ரூபாய் சம்பாதிக்க வேண்டிய ஆள் வெறும் 1 கோடி தான் சம்பாதிச்சிருக்காரா, 3ஆம் வீடு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இதுதான் உங்களுக்கு உதாரணம். 10 கோடி ரூபாய் சம்பாதிக்க வேண்டிய ஆள் 1 கோடி தான் சம்பாதிச்சிருக்காருன்னா 3ஆம் பாவகம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். விடாமுயற்சி அவர்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஸோ முயற்சியை எவ்வளவு தூரம் எதில் செலுத்துகிறீர்கள் அப்படின்றது 3ஆம் வீடு தரும். புரியுதுங்களா? ஸோ அடுத்த பதிவில் அடுத்தது பார்ப்போம். நன்றி நண்பர்களே.